மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். சூர்யாவை வைத்து தற்சமயம் என்ஜிகே படத்தை இயக்கி வருகிறார் செல்வராகவன். கிட்டத்தட்ட அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்ட இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் தான் வெளியானது. மேலும் படமும் கோடை விடுமுறையில் வெளியாகும் என்று தெரிகிறது. இந்நிலையில் இந்த படத்திற்கு அடுத்ததாக எந்த நடிகரை செல்வராகவன் இயக்குள்ளார் என்ற தகவல் தற்போது கிடைத்துள்ளது. அதாவது என்ஜிகே படத்திற்கு அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவியை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்குள்ளாராம் செல்வராகவன். எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரை காத்திருப்பது நல்லது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படங்களில் துருவ நட்சத்திரம் படமும் ஒன்று. விக்ரம் ஹீரோவாக நடித்திருக்கும் இப்படம் பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. படத்தின் ட்ரெய்லர் எல்லாம் எப்பொழுதோ வெளியான நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி தான் சில காரணங்களுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. இப்படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ளார். மேலும் இப்படத்தில் முக்கிய வடித்தில் நடித்துள்ள நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் இப்படத்தை பற்றி கூறுகையில், துருவ நட்சத்திரம் நான் சின்ன வயதில் நடித்தது என்று அவருக்கே உரித்தான ஸ்டைலில் கலாய்த்துள்ளார். மிகவும் வருத்தமாக உள்ளது. அற்புதமான இயக்குனர் கௌதம் ஏன் தாமதிக்கிறார் என்பது தெரியவில்லை என்று கூறினார். புதிய சாதனையை எட்டிய அஜித்தின் விஸ்வாசம் மொத்த வசூல் எவ்வளவு, முழு விவரம் இதோ. தல ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். காரணம், கடைசியாக வெளியான தல 59வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் தான். அதை மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் தல ரசிகர்கள். அந்த கொண்டாட்டத்திற்கு இடையில் மற்றொரு கொண்டாட்டமும் தல ரசிகர்களுக்கு வந்துள்ளது. அதாவது சிவா அஜித் கூட்டணியில் வந்த படங்களிலேயே அதிக வசூல் செய்து மக்கள் பேராதரவை பெற்றிருந்த படம் விஸ்வாசம். உங்களுக்கு குடும்பத்துடன் திரையரங்கிற்கு பார்க்கும் அளவிற்கு இப்படம் அமைந்திருந்தது. படத்தின் கதை, அதிலும் கிளைமாக்ஸ், அதில் அஜித் நடிப்பு, பாடல்கள் என எல்லாமே மக்களால் பாராட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்னும் படம் பல திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது படம் 200 கிளப்பில் இணைந்துள்ளது. எந்தெந்த படம் எந்தெந்த இடத்தில் எவ்வளவு வசூல் என்ற விவரம் இதோ. தமிழ்நாட்டில் மட்டும் 139 கோடியை வசூலித்துள்ளது விஸ்வாசம் படம். அதைத் தொடர்ந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகா பல இடங்களில் 18 கோடியை வசூலித்துள்ளது. வெளிநாடுகளில் 43 கோடியை வசூலித்துள்ளது. மொத்தமாக படம் 200 கோடியை வசூலித்துள்ளது. இதனால் ரசிகர்கள் வழக்கம் போல ஆஷ் விஸ்வாசம் 200 crores மெகா பிளாக் பஸ்டர் போன்ற டேகுகளை கிரியேட் செய்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். விஸ்வாசம் படம் இன்னும் எவ்வளவு வசூலை வசூலிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.